ஏய், இன்னுமா அதே கதையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? திமுகவுக்கு எதிராக மாறும் உதயநிதியின் பிரச்சாரம். எப்படி தேசிய அளவில் ராகுல் காந்தி பாஜகவின் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்காரோ, அதே போல தமிழக அளவில் உதயநிதி ஸ்டாலின் செயல்பட்டு கொண்டிருக்காரு. என்னடா, பாஜகவின் பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தியா? திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எப்போதுமே ஒரு பயங்கரமான ஒரு பொருத்தம் இருக்கும். காங்கிரஸ் தேசிய அளவில் குடும்ப அரசியலை முன்னெடுக்கும் கட்சி, திமுகவோ மாநில அளவில் குடும்ப அரசியலை முன்னெடுக்கும் கட்சி. திமுக காங்கிரஸ் இடையே ஊழலுக்கு போட்டி வைத்தால் யார் முன்னிலை வகிப்பார்கள் என்பது கணிக்க முடியாத ஒரு விஷயம். அந்த வகையில் எதையாவது உளறிக்கொண்டே இருக்கும் வாரிசுகளை உருவாக்குவதில் திமுகவும் காங்கிரசும் போட்டி போட்டுக்கொண்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி நீதிமன்றத்திலும் குட்டு வாங்கி மன்னிப்பு கேட்டதெல்லாமே தனி கதை. உதயநிதியும் அதிகார திமிரில் பேசி இப்போது இந்தியா முழுக்க நீதிமன்றமாக ஐயோ பாவம் ஏறி இறங்க வேண்டிய நிலை. நேற்று முதல் பிரச்சாரத்தை ஆரம்பித்த உதயநிதி வழக்கம் போல தேய்ந்து போன ரெக்கார்டு மாதிரி ஒரே கதையை பேசினாரு. ₹1 வரி கொடுத்தால் 28 பைசா தான் நமக்கு கொடுக்கறாங்க என்று அதே நமத்து போன ஊசி போன வடைய விற்க பார்த்தாரு. ஆனால் இந்த முறை அவர் பேசியதோ ராமநாதபுரம் மாவட்டத்தில். அதாவது 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட கட்சிகளின் ஆட்சி அமைந்திருக்கும் தமிழ்நாட்டிலேயே பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக இருக்கும் ராமநாதபுரத்தில். இவ்வளவு அழகா வரி பகிர்வு பற்றி பேசுகிறீங்களே, சொத்து வரி, பால் விலை உயர்வு, கரண்ட் பில் விலை உயர்வு என்று தமிழ்நாட்டின் கஜானாவை நிரப்பிய பிறகும் இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு ஏன் எதுவுமே நீங்க செய்யல என்று மக்கள் முணுமுணுக்க தொடங்கிட்டாங்க. சரி, இனிமேல் வரி பகிர்வை பற்றி பேசினால் மக்களே நம்மை நேரடியாக கேள்வி கேட்டுடுவாங்க என்று டாபிக்கை லைட்டாக திசை திருப்பினார் உதயநிதி. புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டால் நம்முடைய குழந்தைகளின் எதிர்காலமே பாழாகிவிடும் என்று கூறினார். வரி பகிர்வு பற்றி பேசிய போதாவது சற்று அமைதி காத்த மக்கள் புதிய கல்விக் கொள்கையை பற்றி உதயநிதி பொய் பேச ஆரம்பித்தவுடன் டென்ஷன் ஆகிட்டாங்க. புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அம்சமான பிரதமரின் ஸ்ரீபள்ளிகள் தமிழகத்தில் அமைய வேண்டும் என்று போன வாரம் கடிதம் எழுதிவிட்டு இந்த வாரம் அந்த புதிய கல்விக் கொள்கையை நமக்கு எதிரானது என்று கதை விட்டு கொண்டிருக்காரு உதயநிதி. மக்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொண்டாங்க. இந்த திராவிட கட்சிகள் ஓட்டு வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் சொல்வாங்க. இவர்கள் கையெழுத்து போட்ட மீட்டேன் திட்டத்தை இவர்களே எதிர்ப்பது போல புதிய கல்விக் கொள்கை மீது தேவையில்லாத ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்துவிட்டு பிரதமரின் ஸ்ரீபள்ளிகளை தமிழ்நாட்டில் அமைந்தவுடன் அதன் மீது கருணாநிதி புகைப்படத்தை ஒட்டி கொள்ளலாம் என்று ஒரு பழைய கணக்கும் சேர்த்தே போடுறாங்க. ஆனால் இந்த முறை மக்கள் ஏமாற தயாராக இல்லை. கடந்த 10 ஆண்டுகளில் மொத்தமாக அதிமுகவிற்கு வாக்களித்து பார்த்தாகிவிட்டது. மொத்தமாக திமுகவிற்கும் வாக்களித்து பார்த்தாகிவிட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பொற்கால ஆட்சியால் நன்மைகள் கிடைத்ததை தவிர இந்த திராவிட கட்சிகளின் 40 எம்பிக்களும் தமிழகத்திற்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல. அதனால் மீண்டும் ஒரு முறை மோடியின் பொற்கால ஆட்சி அமையவிருக்கும் சந்தர்ப்பத்தில் மீண்டும் அந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து தங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணடிக்க மக்கள் விரும்பல. வாரிசு அரசியல், ஊழல் ஆகியவற்றிற்கு எதிராக இருக்கும் தமிழக மக்கள் இம்முறை இந்த திராவிட கட்சிகளுக்கு தகுந்த பாடம் புகட்டுறாங்க. இம்முறை 400, ஜூன் 4 400.